நீங்கள் வாழை விவசாயம் பண்ணுறீங்க இல்லைனா இனிமே தான் வாழை விவசாயம் பயிர் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் அதுவும் குறிப்பாக செவ்வாழை பயிர் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. கடந்த 6 ஆண்டுகளாக நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் நம்ம செவ்வாழை பயிர் செஞ்சிட்ருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவ கருத்துக்களை இந்த காணொலி மூலமாக பகிர்ந்துக்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். வாழை அப்படின்னாலே இது ஒரு ஆண்டுகால பயிர். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய வாழைகள் மாதங்கள் வேறுபடும். 8 மாதத்திலிருந்து 12, 14, 16 மாதங்கள் வரைக்கும் அதோடைய வயதுகள் ரகத்துக்கு ஏற்ப மாறுபடும். குறிப்பாக செவ்வாழைங்கிறது நீண்ட நாட்கள் பயிர். வாழையிலேயே அதிக நாட்கள் இருக்கக்கூடிய பயிர்னா செவ்வாழை. அதே மாதிரி அதிக சத்து நிறைந்த வாழைப்பழம் அப்படின்னாலும் செவ்வாழை தான். இப்போ செவ்வாழையை நம்ம அதிகமாக உணவில் எடுத்துக்கிறோம். அதை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் இல்லை புதுசாக பயிர் செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா 12, 14 மாதம் நம்ம பயிரிட்டு அனுபவப்பட்டு கற்றுக்கிறத விட நாங்கள் இப்போ வரோம் அப்புறம் வரோம் சரி அதுக்கு அப்புறம் வந்துடும்னு 3 முறை முயற்சி செஞ்சு எங்களுக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த தவறை தவிர்த்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டுக்கு ஆண்டு தோல்வியை சந்திக்காம அதிகமாக உற்பத்தி எடுக்க முடியும் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு விருப்பத்தில் இந்த காணொலி பதிவு பண்ணுறோம். நீங்கள் வாழை பயிர் பண்ணுறீங்கன்னா இந்த காணொலியை முழுமையாக பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது, கருத்தாக இருந்தது அப்படின்னா உங்கள் கருத்துக்களையும் தாராளமாக பதிவு பண்ணுங்க. இப்போ செவ்வாழை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாழை அப்படின்னாலே வாழையடி வாழையாக நம்ம வச்சு வளர்க்க முடியும் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த வாழையடி வாழையாக வளர்க்கக்கூடியது மற்ற வாழைகளுக்கு ரொம்ப இயல்பாக பொருந்தும். ஆனால் செவ்வாழைக்கு அது பொருந்தாது. அதை தான் நம்ம இதில் முழுமையாக விளக்க போகிறோம். ஏன் பொருந்தாது அப்படின்னா மற்ற வாழைகள் 8 மாதத்துலேருந்து 10 மாதத்தில் அதோடைய தோட்டங்கிறது நிறைவுக்கு வந்துடும். அறுவடை முடிஞ்சு நம்ம அதை விற்பனை செஞ்சிருவோம், பழமாவோ காயாவோ. ஆனால் செவ்வாழைங்கிறது அதிலிருந்து வேறுபட்டு அதிலிருந்து தனித்துவமாக 4 மாதங்கள் அதிகமாக ஆகக்கூடியது. இப்போ நாங்கள் செவ்வாழை பயிர் செய்யும் போது ஆரம்ப கட்டத்தில் சந்தித்த ஒரு பெரிய நெருக்கடி என்னென்னா செவ்வாழைக்கு போதிய சத்துக்களை விவசாயிகளை அதுவும் இயற்கையாக பண்ணுறவங்கனால கொண்டுட்டு வரணுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அதிக சத்து நிறைந்த பழம்னு எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி அதிகமாக சத்து தேவைப்படுற வாழை மரம் இந்த செவ்வாழை. இப்போ நம்ம முதல் கன்று வச்சு சரி நம்ம இயற்கை முறையில் பண்ணுறோம், அதுவும் நாட்டு வாழைகள் தானே பண்ணுறோம், அடுத்தடுத்து நம்மளே எடுத்து தானே பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய சிந்தனையில் 2-3 முறை 2வது வாழைக்கண்ணை அதிலே வச்சோம். அப்போ 2வது வாழைக்கண்ணை மட்டும் இனி செவ்வாழையில் வைக்கவே கூடாதுன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு தோணியிருக்கு. அது ஏன் அப்படின்னா முதல் முறை நாங்கள் வைக்கும் போது அந்த வாழையில் பெரிய அளவில் ஈல்டு பார்க்க முடியல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2வது கண்ணோடைய ஈல்டு. இந்த தோப்பு பூரா பார்த்தீங்கன்னா போன வருஷம் கார்த்திகையில் நடவு செஞ்சு அதுக்கும் போன வருஷம் கார்த்திகையில் நடவு செஞ்சு அறுவடை செஞ்சது. அதுக்கு அடுத்து இப்போ இந்த வருஷ கார்த்திகைக்கும் நம்ம இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது 2வது தார் இப்போ தான் வச்சிருக்கு நமக்கு. இப்போ இந்த ஒரு வாழைக்கண்ணு இதில் ஊடுபயிரா பழுது கண்ணு பக்க கண்ணுன்னு சொல்லணும் இல்லையா, அதுக்கு மொந்தன் கண்ணு, பூவன் கண்ணு, கற்பூரவள்ளி கண்ணெல்லாம் போட்டோம். அதில் எல்லாம் 3 தார் அறுவடை பண்ணிட்டோம். இதில் 2 தார் அறுவடை பண்ணுறதுக்குள்ள இப்போ நம்ம இந்த உணவு காட்டில் தான் ஊடுபயிரா செவ்வாழை பயிர் செஞ்சுருந்தோம். உணவு காடு அப்படின்னாலே நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு உணவு கிடைக்கும். இப்போ நமக்கு இங்கே கொய்யாப்பழம் கிடச்சிருக்கு. இருந்தாலும் காணொலிக்குள்ளே போயிடலாம். இந்த செவ்வாழையை 2வது கண்ணா மட்டும் பயிர் செய்யணும்னு எந்த விவசாயம் நினச்சி பயிர் செய்யாதீங்க. அதுக்கு தேவையான ஊட்டத்தை நம்மளால் கொடுக்க முடியாது. 3 முறை முயற்சி செஞ்சு எங்களுக்கு சரியான உற்பத்தி கிடைக்கல. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதிலிருந்து தேர்ச்சியான கன்றுகள், இந்த மாதிரி பக்க கன்றுகள் வரும் இல்லையா, இந்த பக்க கன்றுகளை எடுத்து நம்ம தோட்டத்திலே பக்கத்தில் இடத்த தயார் செஞ்சு போட்டோம் அப்படின்னா நல்ல உற்பத்தி கிடைக்குது. ஆனால் அதே இடத்துல பக்க கன்று இதில் நல்ல இருக்கக்கூடிய பக்க கண்ணை ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா மற்ற வாழைகளுக்கு ரொம்ப இயல்பாக பொருந்தது, நல்ல உற்பத்தியும் கிடைக்குது. ஆனால் செவ்வாழைக்கு அது பொருந்தலை. ஆவரேஜாக இதோடைய ஈல்டு பார்த்தீங்கன்னா முதல் முறை போட்டு அறுவடை செய்யும் போது ஒரு தார் 12 கிலோவிலேருந்து 16 கிலோ, சிலதில் 20 கிலோ வரைக்கும் உச்சமாக கிடைக்கும். ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னாலே 14 கிலோ எடை நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பக்க கண்ணை வச்சு 2வது தலைமுறை அறுவடை பண்ணுறோம் இல்லையா, இந்த 2வது தலைமுறை அறுவடை பண்ணும்போது ஆவரேஜே நமக்கு 8 கிலோ தான் கிடைக்கும். அப்போது ஆரம்பமாக பார்த்தீங்கன்னா 4 கிலோ 5 கிலோவுக்கெல்லாம் கூட தார் வரும். இப்போ இந்த தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன தார், இதெல்லாம் 3 கிலோ தான் வரும். அப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு கம்மியாகும். ஆனால் வயசு பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு வயசு எடுத்துக்கும். அப்போது 2வது கன்று மட்டும் வைக்கக்கூடாது. வைக்கிறத நம்ம விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கிறதே இல்லை. அதுக்கான போதிய சத்து கொடுக்கறது இல்லை. இப்போ நம்ம எதனால் 2வது கன்று வைக்கிறோம் அப்படின்னா 2வது கன்று வைக்கும் போது நாளை குறைக்கும். இந்த 14 மாதங்கிறது 2 மாதம் 3 மாதம் இந்த தார் இருக்கும்போதே பக்க கண்ணை வளர்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் நமக்கு ஒரு 2 மாதம் குறையுங்கிற மனநிலையில் தான் ஒரு 3 ஆண்டுகள் வச்சோம். முதல் முறை சரியாக தார் நமக்கு அறுவடை கிடைக்கல. அப்போ அறுவடை கிடைக்காதப்ப என்ன தெரியுமா நினச்சோம், சரி நம்ம சரியாக கவனிக்கலை போல, அப்போ நல்ல இடுபொருள் கொடுத்தோம்னா நல்லா கிடைக்கும்,
இப்போ இந்த காணொலியில் பார்க்குற தார் பாருங்களேன், 3 சீப்பு தான் இருக்குது. 4வது சீப்பு இப்போ தான் விரியுது. பெரிய அளவில் காய் ஊறாது, பெரிய அளவில் சைஸும் வராது. என்ன காரணம்னா, அந்த வாழைப்பயிர் வளரும் போது முதல் தாரே வந்து இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சத்துகள் எல்லாமே அதிகமாக எடுத்துரும். இப்போ நம்ம அடுத்த கட்டைக்கு வந்து அதிகமாக நம்மளால் உரம் கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு தடவை கொடுத்துட்டோம், 2 தடவை கொடுத்துட்டோம் அப்படின்றோம். அதுவும் குறிப்பாக இயற்கை விவசாயம் பண்ணும்போது ரசாயனம் நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை. இயற்கை உரங்கள் ஒரு தடவை தான் கொடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். மாதம் ஒரு முறை இடுபொருள் கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் 8லேருந்துங்கிறது 10 கிலோ வரைக்கும் ஆவரேஜ் கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய இலக்கு விவசாயிகளுக்கு லாபம் நிற்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு தார் 10லேருந்து 12 கிலோ குறைந்தபட்சம் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அது கொஞ்சம் சந்தையில் கொண்டு போய் விற்கும் போது லாபமாக தெரியும். இப்போ நம்ம இதை 2வது முறை வைக்கும் போதும் சரி, நம்ம கொஞ்சம் கவனிப்பு அதிகப்படுத்தணும்னா நல்ல அறுவடை எடுக்க முடியும் அப்படிங்கிற மனநிலையில் 2வது தடவை வச்சோம். அப்போ 2வது தடவையும் நமக்கு வரல. 3வது முறை அந்த ஆசைங்கிறது விடாது இல்லையா, நமக்கு தோணும் அப்போ நம்ம மேலே தான் குற்றம்னு. ஒரு தடவை கூட அதை ஆவணப்படுத்தவே இல்லை. சரி நம்ம திரும்ப செஞ்சிருவோம்னு செஞ்ச தப்பவே 3வது வருஷமும் செஞ்சுருக்கிறோம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் இடுபொருள் அதிகமாக கொடுத்ததுனால ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தார்கள் கிடைச்சது. அதுவும் நம்ம வாழைக்கு வந்து எப்போவுமே 3வது மாதம் குப்பையறு வைப்போம். அந்த மாதிரி குப்பையறு வைக்கும்போது அந்த குப்பையை கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டியிருந்தோம் இல்லையா, அந்த கொட்டியிருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய வாழைக்கன்று அதில் இருக்கக்கூடிய ஒரு தார் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கிலோ இருந்துச்சு. அப்போது அந்த அளவுக்கு அதுக்கு சத்து வந்து நம்ம நிலம் பூரா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. அப்போது விவசாயிகள் வந்து அதை பேத்து இன்னொரு இடத்துல போட்டாங்கன்னா இந்த பூமிக்கிட்டையும் இந்த இயற்கைக்கிட்டையும் ஒரு அற்புதமான குணம் இருக்குது. நிலத்தில் எந்த சத்து வந்து குறையுதோ அதை இயல்பாக தாவரங்களை நிலத்தில் களைச்செடிகளாக வளர்ப்பது மூலமாகவோ, நம்ம இடுபொருள் கொடுக்கறது மூலமாகவோ, இல்லை அது எடுத்துக்கக்கூடிய அந்த நிலத்துக்கான ஓய்வு மூலமாகவோ அந்த சத்தை வந்து திரும்ப புதுப்பிச்சுக்கும். அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் நிலம் புதுப்பிச்சுக்கும். அதனால் பண்ணின இடத்துல அதே பயிரை திரும்ப பண்ணாமல் மாற்றி பண்ணணும் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். வாழை அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம 5க்கு 5, 5க்கு 6ங்கிற இடைவெளியில் நடவு செய்வோம். ஆனால் செவ்வாழை மட்டும் 7க்கு 8ங்கிற இடைவெளியில் நடவு செய்வோம். இப்போ நம்ம எப்படி நடவு செஞ்சுருக்கோம்னா 8க்கு 8, 8க்கு 7 இந்த இடைவெளியில் தான் நடவு செஞ்சுருக்கிறோம். இடைவெளி குறைய உற்பத்தி நமக்கு குறையும். செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் இடைவெளி அதிகம் கொடுத்தோம் அப்படின்னா உற்பத்தி நல்லா இருக்கும். இப்போ நமக்கு நேரடியாக நம்ம விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கிறது, அனுபவபூர்வமாக பரிந்துரைக்கிறது, யாரும் செவ்வாழையில் மட்டும் 2வது கன்று வைக்க வேண்டாம். அப்படி வைக்கிறோம் அப்படின்னா கடுமையான இடுபொருள் கொடுக்கணும். ஆரம்பத்தில் பலதானிய விதைப்பு போட்டு விதைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது கடுமையாக இடுபொருள் கொடுக்கணும். இது சொல்ல ஈஸியாக இருக்கும், ஆனால் நடைமுறைப்படுத்தணுன்னா மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். நம்மளும் செஞ்சிடலான்னு முயற்சி செய்வோம், ஆனால் பல வேலைகள் பல நிலங்களில் இதையும் செய்யும் போது கண்டிப்பாக செய்கிறதுக்கான சூழலுங்கிறது அமையாது. அதனால் அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டு பயிர் செய்வோம். இது நம்ம 3வது வருஷம் 2வது கன்று வைக்கிறோம். ஒரு வாழை நடவு செஞ்சிடறோம், தார் அறுவடை செய்கிறோம். அதுக்கு அடுத்து அதிலே பக்க கன்று இருக்கிறத திரும்ப சரி இதான் இவ்வளோ உயரம் வளர்ந்துருச்சேன்னு 2வது கன்று வைக்கிறது. இது வரைக்கும் செவ்வாழையில் 2வது கன்று 3வது கன்று தலைமுறையாக வச்ச விவசாயிகளை நீங்கள் ரொம்ப குறைவாக தான் பார்க்க முடியும். அப்போது மற்ற வாழை ரகங்கள் அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். மற்ற வாழை ரகங்களில் ஒரு ப்ளஸ் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் 2வது கன்று வைக்கும்போது உற்பத்தி அதிகமாக கிடைக்கும். ஆனால் செவ்வாழையில் அந்த உற்பத்தி உங்களுக்கு குறைவாக கிடைக்கும். காரணம் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடு. இதை நம்ம இயற்கையாக அதிகரிக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நிறைய வேலைகள் செய்யணும். நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு வாழைக்கன்று இருக்குது, அது தொடர்ச்சியாக வருது அப்படின்னாலும் நம்ம கவனிச்சிருக்க முடியும். முதல் தார் இருக்கிற மாதிரி 2வது தார் இருக்காது, 2வது தார் இருக்கிற மாதிரி 3வது தார் இருக்காது. ஆனால் மற்ற வாழைகளில் முதல் தார் இருக்கிற மாதிரி அதை விட அதிகமாக 2வது தார் இருக்கும். 2வது தாரை விட 3வது தார் கொஞ்சம் குறையும். திரும்ப 4வது தார் அதை விட குறையும். ஏன் அப்படின்னா அந்த வாழைக்கன்று வேற எங்கேயும் நகர போகிறதில்ல, ஒரே இடத்துல இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வர பக்க கன்று அதிலிருந்து ஒரு 1/2 அடி நகர்ந்து இப்போ இந்த வாழைக்கண்ணை ஒதுக்கி வச்சுருக்கோன்னா இது வளரும். அப்போ இதோடைய வேர் வளர்ச்சி இந்த தாய்க்கண் எங்கேருந்து படர்ந்து சத்துக்களை எடுத்ததோ அதே இடத்துல படர வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். அப்போ நமக்கு இந்த தாய்க்கண்ணிலிருந்து கிடைச்ச உற்பத்தியை விட பக்க கண்ணிலேருந்து கிடைக்கக்கூடிய உற்பத்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் விவசாயிகள் கவனமாக பயிர் செய்வோம். ஏன்னா வாழைங்கிறது 1 வருஷ பயிர், அதுவும் செவ்வாழைங்கிறது 1.5 வருஷ பயிராக நம்ம பார்க்க முடியுது. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனிப்போம். இதை தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் விவசாயத்துக்குள்ளே புதுசாக வரவங்களுக்கும் இந்த தகவலை கடத்துவோம் அப்படிங்கிறதுக்கான காணொளி தான் இந்த காணொளி. உங்களுக்கு சரின்னு பட்டதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை இந்த காணொலியோட கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். செவ்வாழை
குறிப்பாக வாழை பயிரிடுறதுல ஏதாவது சந்தேகமும் கேள்வியும் இருந்ததுன்னா தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம 2வது வாழைக்கட்டையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 350 கன்று. முதல் அறுவடை முடிஞ்சிட்டு 2வது அறுவடை. இந்த 2வது அறுவடைக்கான தார் வச்சிருச்சு. இப்போது அடுத்தடுத்த பயனுள்ள காணொளிகளில் சந்திப்போம். நன்றி.